நாங்க ரஜினி சாருக்காக படத்தை கொண்டாடுவோம். ஆனா ஒரு இயக்குனரை உங்களை கேள்வி கேட்போம். நீங்க சரியான பதில் சொல்லனா நான் உங்களை கேள்வி கேட்போம். உங்களை நாங்க கண்டிப்பா டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா எங்க தலைவர் நல்லா பண்ணியிருக்காரு. நீங்க உங்க வேலையை சரியா பண்ணலன்ற மாதிரி உங்களை வச்சு செய்வாங்க. அப்போ இது வந்து இன்னவே இட்ஸ் குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. வேர் எவ்ரி ஃபிலிம் மேக்கர் நவ் வில் பி ஆன் அ ஹை அலர்ட். எஸ், இதை உட்காந்துட்டு பெரிய லெவல்ல அவங்க அலர்ட்டா இனிமே படத்தை வந்து திருப்பி போட்டு பார்ப்பாங்க. லாஜிக்கல் லூப்போல்ஸ் இருக்கா, இன்னொரு டீம் வச்சு பார்ப்பாங்க. இந்த லாஜிக்கல் லூப்போல்ஸ்க்கெல்லாம் எடுத்துட்டோம்னா என்ன பண்றதுன்னா, அப்போ வந்து ஏதாவது வாய்ஸ் ஓவர்லயாவது இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏன் என்ற கேள்விகள் இனிமே எங்க படத்துல வராத மாதிரி பண்ணிக்கிறோம்னா, ரஜினி சார் படத்துக்கு சொல்ல எல்லா படத்துக்கும் இனிமே அதை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இயக்குநர்கள் தள்ளப்படுவாங்க. அது மூலமா இன்னும் பெட்டரான படங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் நான் வந்து இதை பாசிட்டிவ் விஷயமா பாக்குறேன். ஆனா இது எந்த ட்ரோலுமே எந்த நெகட்டிவுமே இந்த படத்துடைய கலெக்ஷனை பாதிக்கப்படுறதில்ல. நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பிக்கும் சொன்ன மாதிரி மிக பிரம்மாண்டமான கலெக்ஷனோட இந்த படம் அதனோட வெற்றி பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும். எவ்வளவு தூரம் போகுன்றது ஒரு 5-6 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். அதாவது எந்த லெவலில் போய் ரீச் ஆகும்னு. இப்போதைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி நோக்கி தான் இந்த படம் போகுன்றதா நான் சொல்ல முடியும்.